அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ரா என்ற இந்த அத்தியாயத்தின் 174வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். நிச்சயமாக எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்பத் தொகையை வாங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர எதையும் அவர்கள் சாப்பிடுவதில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்க மாட்டான். துன்புறுத்தக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு. உலாயிக அல்லதீன ஸ்தரஉல் ضلالة في الهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار. இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலைக்கு வாங்கியவர்கள். நரக நெருப்பின் மீது அவர்களை துணிவு கொள்ளும்படி செய்தது எது? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ نَزَّلَ الْكِتَابَ بِالْحَقِّ وَإِنَّ الَّذِينَ اخْتَلَفُوا فِي الْكِتَابِ لَفِي شِقَاقٍ بَعِيدٍ. அது நிச்சயமாக அல்லாஹ் உண்மையுடன் வேதத்தை இறக்கியிருக்கும் காரணத்திலாகும். நிச்சயமாக வேதத்தில் முரண்பட்டவர்கள் வெகு தூரமான பகைமையில்தான் இருக்கிறார்கள். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னஸ் ஸபீல வஸ்ஸாயிலீன வ ஃபிர் ரிகாப் وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَالْمُوفُونَ بِعَهْدِهِمْ إِذَا عَاهَدُوا وَالصَّابِرِينَ فِي الْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ وَحِينَ الْبَأْسِ உலாயிக அல்லதீன சதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். இன்னும் மேற்கு கிழக்கு நோக்கி உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது நன்மையல்ல. எனினும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டவர்கள் இன்னும் செல்வத்தை அதன் விருப்பம் தனக்கு இருப்பதுடன் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசகர்களுக்கும் அடிமைகளுக்கும் கொடுத்தவர்கள், தொழுகையை நிலைநிறுத்தியவர்கள், ஜக்காத்தை கொடுத்தவர்கள், மேலும் ஒப்பந்தம் செய்தால் தங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுபவர்கள், கொடிய வறுமையிலும் நோயிலும் போர் சமயத்திலும் பொறுமையாளர்கள் ஆகிய இவர்களின் செயல்கள்தான் நன்மை. அவர்கள்தான் உண்மையாளர்கள். இன்னும் அவர்கள்தான் அல்லாஹுவை அஞ்சுபவர்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அபுது பில் அபுதி வல் உன்சா பில் உன்சா ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉம் பில் மஅரூஃபி وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اهتدى بعد ذلك فله عذاب أليم. நம்பிக்கையாளர்களே, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக பழி வாங்குவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட சுதந்திரமானவனுக்கு பதிலாக கொலையாளியான சுதந்திரமானவனை, கொல்லப்பட்ட அடிமைக்கு பதிலாக கொலையாளியான அடிமையை, கொல்லப்பட்ட பெண்ணுக்கு பதிலாக கொலையாளியான பெண்ணைத்தான் கொல்ல வேண்டும். எவருக்கு தன் சகோதரனிடமிருந்து பரிகார தொகையில் ஏதேனும் மன்னிக்கப்பட்டால் கண்ணியமான முறையில் அதை பின்பற்றுதல் வேண்டும். நன்றி அறிதலுடன் பரிகார தொகையை அவரிடம் நிறைவேற்றுதல் வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்த சலுகை அருளாகும். எவர் அதற்கு பின்னர் வரம்பு மீறுவாரோ அவருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை உண்டு. வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா ஊலில் அல்பாபி லஅல்லகும் தத்தகூன். அறிவாளிகளே, நீங்கள் பழிவாங்கப்படுவதை பயந்து கொள்ள வேண்டுமே. பழிவாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கையின் பாதுகாப்பு உண்டு. குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக ஹைரல் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் ஹக்கா அலல் முத்தகீன். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால், மேலும் அவர் செல்வத்தை விட்டு சென்றால், பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நல்ல முறையில் நீங்கள் மரண சாசனம் கூறுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. இது அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் மீது அவசியமாகும். ஃபமன் பத்தலஹு பஅத மா சமிஅஹு ஃபஇன்னமா இத்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். எவர் அதை கேட்டதற்கு பின்னர் அதை மாற்றுவாரோ அதன் பாவமெல்லாம் மாற்றுகிறவர்கள் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.